பாருங்கள், இங்கே தான் நான் ரைஸ் வைப்பேன், தெரியுதுங்களா? இங்கே கொஞ்சம் ரைஸு, ஏன்னா ஒரு 50-60 பேர்ட்ஸ் வரும். இங்கே கொஞ்சம் ரைஸு. இது நான் சும்மா கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, இங்கே கஷ்டம் புதினா கொத்தமல்லி எல்லாம் கிடைக்கிறது, அதனால் போட்டு வச்சுருக்கேன். இது மிளகாய் செடி, அதுவும் கஷ்டம். இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம இது அலோவேரா, சரிங்களா? இங்கே பாருங்கள் புதினா, இது போட்டு வச்சுருக்கேன். இங்கே 2 ரோஸ் செடி. எங்கள் கார்டன் இது தான். இது வந்து நான் குயின் ஆஃப் நைட் அப்படின்னு ஒரு இது காமிச்சேன். இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இது மாதிரி வச்சுருக்காங்க, பார்டர் மாதிரி வச்சு அழகாக இருக்கும். நம்ம காம்பவுண்டு ஃபுல்லாக இது வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மரம் இங்கே ஃபேமஸ்ஸு, பாக்கு மரம் மாதிரி இது வளரும் பெருசாக. காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள், தெரியுதுங்களா? இது அப்படியே இங்கே பார்டருக்கு அழகாக வச்சுருப்பாங்க, பாருங்கள். அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இதெல்லாம் பார்டருக்கு இங்கே அப்படியே வச்சுருக்காங்க. இது இந்த பாக்கு மரம் மாதிரி சொன்னேன். துணி துவைச்சி காய போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் இப்படி இருக்கா. இது பார்த்திங்கன்னா ஆனியன். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அவங்களுடைய இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளவர் மரம். இது வந்து குயின் ஆஃப் நைட்டு பூ, பாருங்க, குயின் ஆஃப் நைட்டு. இங்கே இதெல்லாம் காய வச்சுருக்காங்க, மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இங்கே ஒரு மரம். இது முருங்கைப்பூ. எவ்வளோ முருங்கைப்பூ எல்லாம் இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை எடுத்து நான் செய்வேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இது இவங்கெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து தக்காளி, எவ்வளோ தக்காளி செடி. அங்கே இந்த பம்கின் இது எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இது அவங்க வந்து அந்த லீஃபை செஞ்சு சாப்பிடுவாங்க, ஜாம்பியன். இது பாருங்கள், பூசணி செடி. இது பார்த்திங்கன்னா இங்கேயும் இது குரோட்டன்ஸ் மாதிரி, அதே மாதிரி இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா செரி உங்களுக்கு தெரியும். இது வந்து செரி இருக்கான்னு தெரில, செரி எல்லாம் எடுத்துருப்பாங்க. இது வந்து செரி. இந்த குட்டி இதுலேயே செரி வரும், இப்போ இல்லை, செரி இல்லை. பாருங்கள், அழகாக வெட்டி விட்ருக்காங்க. ஒரு கார்டனர் இருக்கார், அவர் பேர் வில்லியம். அவர் நல்லா மெயின்டைன் பண்ணுவார். இப்போ அங்கேருந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள். அங்கேருந்து வந்தோம், முருங்கை மரம். அப்படியே பார்த்திங்கன்னா கார்டன். இங்கே ஒரு எல்லோ ஃப்ளவர், அது பக்கத்து வீட்டு மரம். இங்கே பாருங்கள், இதுதான் பாக்கு மரம் மாதிரி சொன்னேன். இது வந்து அவங்க ஹவுஸ் ஓனர் வீடு. ரோஸ் பாருங்கள், ரோஸ் தெரியுதுங்களா? ரோஸ். இதோ இங்கே பாருங்கள் ரோஸ். எல்லாம் கொஞ்சம் வெயில், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால எல்லாம் காஞ்சிருக்கு, இல்லைன்னா நல்லாயிருக்கும். இது நான் காமிச்சேன் இல்லைங்களா? அங்கேருந்து வந்தோம். இது வந்து இங்கே இது பார்டர் மாதிரி வளர்க்குறாங்க. இதில் ஒரு பூ வரும், இது அப்படியே பார்டர் மாதிரி இங்கே வச்சு வளர்க்குறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போகிறப்ப, அங்கே போகிறப்ப நம்ம வீடு முடிக்கிறப்ப காமிக்கிறேன். இது வந்து இந்த என்ட்ரன்ஸு நம்ம வாழை மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இலையும் பார்க்குறதுக்கு வாழை இலை மாதிரி இருக்கும். இது குயின் ஆஃப் நைட்டு. இங்கெல்லாம் இந்த குயின் ஆஃப் நைட்டு மரம் தான். இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த குரோட்டன்ஸு. இது வந்து இட்லி பூ பாருங்கள், இட்லி பூ. இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்கும். நான் வெளியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ரோடு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ரோடு, ரொம்ப காரெல்லாம் வராது, இப்படி தான் இருக்கும். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க, இப்படி தான் இருக்கும். இங்கே பில்டிங் ஆகிட்டுருக்கு. கார்டன் பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டு இதுதான், கார்டன் தான். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. இது வந்து நம்ம ஊர்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே 2 பக்கம் இப்படி வச்சுக்குவாங்க, அதே மாதிரி இங்கே 2 பக்கம் இப்படி வச்சுக்குவாங்க. இவங்களாம் பில்டிங் கட்டிட்டுருக்கனால முன்னாடி கார்டன் மெயின்டைன் பண்ணல. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் அவங்க கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு, அமைதியாக இருக்குது. ஒரே ஒரு கார் அப்படி தான் வரும். ரொம்ப அமைதியான சூழ்நிலை இங்கே இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரொம்ப ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க.
இதுதான் நான் சொன்ன பாக்கு மரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுதான் அதோடைய பூவு. அந்த மரம் குட்டி குட்டி மரம் பார்த்து இல்லைங்களா, அதோட பூவு இதுதான் இங்கே இருக்குது. பாக்கு மரம் மாதிரி இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் பெருசாகணும். பாக்கு மரம். வாக்கிங் போவோம் இங்கே தான் நாங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காலையில் ஆனால் எந்திரிச்சு அந்த மெயின் ரோடு, இது கொஞ்சம் தூரம் போனால் மெயின் ரோடு வந்துடும். ஸோ அந்த மெயின் ரோடு வரைக்கும் ஒரு 3 ரவுண்டு போயிடுவோம் வாக்கிங்கு. மேபி 30-40 மினிட்ஸ் வாக்கிங். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணி இங்கே சேர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. சேர் மாதிரி எல்லா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க 2 சைடும். இது வந்து பார்டர் மாதிரி அவங்களுக்கு. இது பூ பாருங்க. மேபி நம்ம ஊர்லேயே இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. உள்ளே போகலாம். இது இப்படியே வந்தோம்னா இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க. இது குயின் ஆஃப் நைட் காமிச்ச மேங்கோ ட்ரீ. இப்போ தான் இங்கே மேங்கோ சீசன். இந்த குட்டி குட்டி மேங்கோஸ் வருது. அதுவே பறித்து மிளகா உப்பு போட்டு சாப்பிடுவேன். இங்கே மேங்கோ ட்ரீ. இது மேங்கோ இருக்கும். அங்கே ஒரு மேங்கோ ட்ரீ இருந்துச்சு. குட்டி மேங்கோஸ் நான் பார்த்தேன் அன்றைக்கி. இப்போ தெரிய மாட்டேங்குது. தெரியுதுங்களா மேங்கோ ட்ரீ? அந்த சைடு ஒரு பெரிய மேங்கோ ட்ரீ இருக்குது. அதுலேருந்து தான் நேற்று பறித்து சாப்பிட்டோம். இங்கெல்லாம் இதெல்லாமே செம்பருத்தி. சரிங்களா, செம்பருத்தி. அந்த சைடு போனால் உங்களுக்கு தெரியும். நான் வரேன், வந்துட்டேன். இங்கேயும் செவத்து ஓரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரிங்களா, பாருங்க இதான் கார்டன் காமிச்சில்ல. செம்பருத்தி, பிங்க் செம்பருத்தி, செம்பருத்தி மூக்கு. இதெல்லாம் அவங்க அப்படி நிறைய செடிஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுவும் அழகாக இருக்குங்க. விரிஞ்சால் நல்லா பர்பிள் கலரில் அழகாக இருக்கும். பாருங்கள், அங்கேருந்து வந்தோம் மெயின் கேட்டு. இதெல்லாமே ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி தான் பூ இருக்கும். இதுவும் அந்த செம்பருத்தி தான். இங்கே பாருங்கள் ரெட்டு. இது நம்ம ஊரில் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எத்தனை பூ இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா எத்தனை பூ? இதோ இதான் நாங்கள் காமிச்சேன். எங்கள் வீடுடைய பேக் சைடு குருவி ரைஸ் வச்சுருக்கோம் பாருங்க. இதுதான். இதில் தான் குருவி இருக்குது. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட சவுண்டு. இது ஒரு மாங்காய் மரம் வந்துட்டுருக்கு பாருங்கள். மாங்காய் மரம் வந்துட்டுருக்கு. இது வந்து இந்த பூ நம்ம ஊர்லேயே இருக்குது இல்லைங்களா? இது மாதிரி இங்கே இது போகிற வழி 2 சைடு இப்படி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்தோன்னே ஒரு ஷேப்பில் கட் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படி போனீங்கன்னா நம்ம வீட்டு பேக் சைடு காமிக்கிறேன் நான். அங்கே செம்பருத்தி, சுண்டக்காய் எல்லாமே இருக்குது. இதில் பேக் சைடு, வீட்டு பேக் சைடு பாருங்க. இதான் நம்ம வீடு பேக் சைடு. அங்கே தான் குருவிக்கு ரைஸ் வைப்பேங்க பாரு. செம்பருத்தி பாருங்க. ரெட்டு செம்பருத்தி எவ்வளோ பெருசு தெரியுதுங்க. செம்பருத்தி இங்கே பாருங்க எவ்வளோ செம்பருத்தி பூ. அதே மாதிரி சுண்டக்காய் தெரியுதுங்களா? சுண்டக்காய் செடி. இது வந்து சுண்டக்காய். இது வந்து ராஸ்பெரின்னு ஒரு பழம். ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பழுக்காதது. இதே பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இது பழுத்தது ராஸ்பெரி. இது வந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது வந்து ராஸ்பெரி சுண்டக்காய். இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் செம்பருத்தி பாருங்க. ரெட்டு செம்பருத்தி, எவ்வளோ செம்பருத்தி. இது ஏதோ பூ. இது வந்து அலோவேரா பாருங்க, கத்தாழை. இது வந்து ஒயிட் செம்பருத்தி. பூ ஒன்றும் காணோம், அதான் மொக்கு வந்திருக்கு. ஒயிட் செம்பருத்தி, இதோ ஒயிட். இது வந்து கருவேப்பிலை தெரியுதுங்களா? இது ஒயிட் செம்பருத்தி. இந்த ஒயிட் செம்பருத்தி இதெல்லாம் வீட்டு பேக் சைடு வரேன் நான்.
உங்களுக்கு காமிக்கணும்னு வரேன். பாருங்க, இங்கே ஒரு மாங்காய் மரம் பாருங்க. இது ஒரு மாங்காய் மரம். இது ஒரு அலோவேரா. அப்படியே வந்தாச்சு பேக் சைடு. தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஒயிட் செம்பருத்தி பாருங்க. ஹாய் ஜெயின். லிடியா இஸ் இன்சைட். ஷி இஸ் டூயிங் ஒர்க். இது வந்து சில்லி. இந்த மாதிரி குட்டி சில்லி தான் இங்கே இருக்கும். இது சில்லி செடி. சே ஹாய். ஏ ஜெயின் ஹாய். இங்கே தான் நம்ம வந்து காமிச்சவங்களுக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கே திரும்பி போகிறோம். சரிங்களா? எங்களை பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டு டோரு. இதுதான் முடிஞ்சதுங்க, கார்டனிங் முடிஞ்சது. இதுதான் நாங்கள் காமிச்சேன் அந்த பார்க்க மாதிரி பெருசு. பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? எல்லோரும் வீட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கார்டனிங் வச்சோம்னா, காலையில் எந்திரிச்சோன்னா கதவு திறந்தோம்னா பச்சை பசேன்னு நாளைக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் எல்லோரும் கார்டனிங் மெயின்டைன் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் வைங்க. கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். பாய்.